வஞ்சர மீன் பிடிக்கிறதுக்கு அந்த சாவாலை அறையை பயன்படுத்தி எப்படி நீங்கள் வஞ்சர மீன் பிடிக்கிறீங்க? அது இல்லாமல் வஞ்சர மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாவாலை மீனை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, இதை பற்றி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வஞ்சர மீன் பிடிக்கணும்னா அது முக்கியமானது அதனோட இறையை தான். அந்த இறை சாவாலை மீனாக இருக்கலாம், காணாங்கத்தை, வரிப்பறை, கீழ்ச்சைன்னு பல மீன் இருக்கும். ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு விதமான மீன் கிடைக்கும். இந்த சீசனில் சாவாலை மீன் தான் கிடைக்குது. அதனால இந்த இறையை தான் பயன்படுத்தி வஞ்சர மீன் பிடிக்கிறோம். சரி, அந்த சாவாலை மீன் இறையை எப்படி பிடிப்போம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்று நாங்கள் வலையை விட்டு பிடிப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் பக்கத்தில் சாவாலை வலையை விட்டு அவங்க சாவாலை மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட நாங்கள் நேரடியாக போயிட்டு காசு கொடுத்து சாவாலை மீன் வாங்கிடுவோம். சரி, இப்போ வஞ்சர மீன் பிடிக்க தேவையான அந்த சாவாலை மீனை நம்ம வாங்கிட்டோம். அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் இருக்கும், அந்த இடத்துல தான் வஞ்சர மீன் இருக்கும். அந்த இடத்த நோக்கி போயிட்டு நாங்கள் தூண்டில் விட ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான சாவால் மீனை நாங்கள் தூண்டில மாட்டி விடுவோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சாவால் மீன் உயிரோடு இருந்தால் தான் அது நல்லாவே வஞ்சர மீன் கிடைக்கும். அதனால சாவால் மீன் பிடிக்கும் போது போட்டில் ஒரு சின்ன இருக்கும், அதில் நாங்கள் சாவால் மீன் உயிரோடு நீந்து வச்சிருவோம். அந்த சின்ன அறையிலேருந்து ஒவ்வொரு சாவால் மீனை பிடிச்சி எடுத்து உயிரோடுவே தூண்டில் எடுத்து அதில் மாட்டி விட்டு தண்ணியில் நீந்து விட்டுருவோம். இப்படி 100-150 சாவால் மீன் தூண்டில் மாட்டி கடலில் விட்டுருவோம். அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவருக்குள்ளே தூண்டில் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். என்னதான் நம்ம 100கணக்கான சாவால் மீன் தூண்டில் மாட்டி கடலை விட்டாலும் நம்ம கிடைக்கிறது 2-3 தாங்க. சில டைம் லக் இருந்தால் 4-5 ஏன் 10 கூட கிடைக்கும். ஆனால் நமக்கு ஒரு 7:30 சனி ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மீன் கூட கிடைக்காம வருவோம். சரி, இப்போ வஞ்சர மீன் பிடிச்சாச்சு. அதனோட இறைய சாவால் மீன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, தூண்டில் ஒன்று ஒன்றா எடுக்கும்போது நம்ம மாட்டின சாவால் மீனும் வரும். அதை நம்ம தூண்டிலேருந்து எடுத்து நம்ம போட்லேயே வச்சுருவோம். அந்த சாவால் மீனை கரை கொண்டு வந்து கருவாடு போட ஆரம்பிச்சிருவோம். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.